நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Rock and Vaughn, stay in the prizes. Top dollar Curry Lils, a Kenneton. You ready? Come on, yeah, let's go. ஓகே சார், ஓகே சார். நான் வண்டி யாருன்னு பார்த்துட்டு சார். ஓகே, கேஸ் போடுறேன் சார், கேஸ் போடுறேன். ஓகே, ஓவர். இது ரொம்ப ஓவரா? இங்கே ஸ்டுடியோவில் நோ பார்க்கிங்கில் ஒரு வண்டி நிற்குது சார். TN01 5001. யார் அது வண்டி? உங்கள் வண்டி தானே? சொந்த வண்டி தானே? அதுக்கே சார் அந்த மொழி முழிக்கிறீங்க? ஹலோ நீங்கள் பேசலாம், தப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி அப்படி என்ன திட்டத்துக்கா? இல்லை, அதுக்கு முன்னாடி அவரே நீங்கள் மிரட்டுறீங்களே, அவர் உயர் அதிகாரியோட பையன் தெரியுமா உங்களுக்கு? அவங்க அப்பா பெரிய போலீஸ் ஆஃபீஸர். உண்மையிலேயே ஐயோ அது பேசுறது பூரா நீ சீரியஸா எடுத்துட்டு இருக்க. நான் தமாச்சா வரல அவர்கிட்ட. நீ உங்க வண்டி கரெக்டா தான் சார் நிக்குது. அது உங்க வண்டியா இல்ல, நான் பாத்துக்கிறேன் சார், நான் தொடச்சு வைக்கிறேன் சார். இதெல்லாம் முன்னாடி சொல்றது இல்ல. அவர் யாராச்சும் அதிகாரியா? அங்க இருக்க அதிகாரி எல்லாம் கிடையாது. பலே பாண்டியா படத்தோட டைரக்டர். அவர் பேர் சித்தார்த். பலே பாண்டியாவோட டைரக்டர். அந்த பேருக்கு ஏத்த மாதிரி இருக்காப்பா அவர், பலே பாண்டியான்னு. சூப்பர் சார். இவரு அவர் தெரியாதப்பா, அவர் சூப்பரா பாட்டுலாம் பாடுவார். தேவன் இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் ஆயிருக்கார். கொஞ்சம் சிரிக்கலாமா சார்? புது மாப்பிள்ள கணக்கா சும்மா கும்முன்னு இருக்கீங்க சார். பை த பையா ஒரு கான்செப்ட்னா உனக்கு என்ன சொன்னாங்களோ அதை நீ கேட்டா தான் நான் ஆரம்பிக்க முடியும். ஓகே, வெரி குட். நான் அது கேட்டுட்டா உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, போலீஸ் ஆகணும்னா நிறைய பேர் சின்ன வயசுலேருந்தே ஆசைப்படுவாங்க, அதுக்காக நிறையா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் டிராஃபிக் போலீஸ் ஆனதும் ஒரு சின்ன வயசு ஆசை தானே? போய் கூறுகட்டு குக்கரு கேள்வி கேட்க சொல்லிட்டு திட்டுறான். எந்த ஆச்சையும் இல்லையா? இந்த வேலைக்கு நான் எப்படி சேர்ந்தேனா? எப்படி சேர்ந்தீங்க சொல்கிறேன். சொல்லுங்க. ஒரு நாள் நான் சைக்கிளில் போயிட்டு இருந்தேன்பா. அப்போ நேராக ஒரு பைக்காரன் அப்படியே வந்து என் மேலே இடிச்சிட்டு ஒரு சாரி கூட கேட்காம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். விடுவேனா? அவனை எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், சிக்கலை. அவனை கண்டுபிடிக்கிறதுக்காகவே நான் ஒரு டிராஃபிக் போலீஸர் ஆகி இன்னைக்கு சிக்னலில் நின்றுருக்கேன் சார். நான் எப்படியா தான் அவன் சிக்னல் கிராஸ் பண்ணி தானே போகணும். அன்னைக்கு அவனுக்கு வச்சுக்குவேன் 2 கேள்வி. என்ன கேட்பீங்க? கொஞ்சம் பார்த்து போகக்கூடாதப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணுன்றதுக்காகவே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துருக்கேன். நான் நடு ரோட்டில் நிற்கும் போதெல்லாம் எங்க வாத்தியாரோட ஞாபகம் தான் எனக்கு வரும். ஏன் அவ்வளோ வாத்தியார் மேல அவ்வளவு பக்தியா? அந்த வாத்தியார் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதெல்லாம் படிப்பு மண்டல ஏறாது. ஆமா, அது பார்த்தா அவர் திட்டுவார். எல்லாரையும் ஒரு மாடலா திட்டுவார். என்ன கொஞ்சம் ஸ்பெஷலா திட்டுவார். என்ன சொல்லுவாரு? மண்டல படிப்பே ஏற மாட்டுது, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ நடு ரோட்ல நிப்படானார். நான் நடு ரோட்ல தான் சார் நிக்கிறேன். என்ன ஒண்ணு கொஞ்சம் யூனிஃபார்ம் போட்டு கொஞ்சம் கெத்தா நிக்கிறேன் சார். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க சார், யாருமே நம்ப மாட்டீங்க. நான் முதல்ல சித்தார்த் சார் கலர்ல தான் இருந்தேன். சீரி சாயா அவரோட கலர்ல வெள்ளை சட்டை போட்டேன்னு வச்சுக்க, எங்க வீட்டாண்ட இருக்கிற பசங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்டா வெளியே வரிய ஒரு சட்டை கிட்ட போட்டு வரக்கூடாதான்னு வாங்க. ஏன்னா அந்த வெள்ளை சட்டையும் என் உடம்பு ஒரே கலரியா. அப்படிப்பட்ட நான் அந்த வாதியார் எந்த நேரத்தில் வாயை திறந்தானோ இந்த பங்குனி வெயில்ல நின்று கருவா கொட்டியா ஆயிட்டேன் சார் நான். வெரி குட். என்னத்த பண்றது? ஓகே, ஏதாச்சும் ஒரு சிக்னல்ல நின்று 4 காசை சம்பாதிப்போன்னு. சிக்னல்ல நின்று காசு சம்பாதிக்கிறீங்களா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை தம்பி, ரூல்ஸ் பிரகாரம் சம்பாதிக்கிறேன். ரூல்ஸ் பிரகாரம் நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க? அதை தான் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. பெசன் நகர்ல இருந்து மவுண்ட் ரோட்டுக்கு மாத்தினாங்க. மவுண்ட் ரோட் சிக்னல் நின்று இருக்கேன். என்ன தைரியம் தான், ஒருத்தன் நேரா சிக்னல் கோட்டை தாண்டி வந்து நிற்கிறான் ஹெல்மெட் இல்லாம. நேரா போனேன் அவன்கிட்ட, ஹெல்மெட் எங்கடான்னு. திருடு போயிருச்சு சார்னா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தானே. காணாம போனதே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் சார். தானே சார் ஆயா சுட்ட வட கதையா சார் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஒரு போலீஸ் அதிகாரி எவ்வளவு பெரிய டீப்பான அவரோட இன்சூரன்ஸ் இன்ஜெக்ஷன் இது அவரோட வேலைகளெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து இவ்வளவு ஃபீல் பண்ணி கேட்கறீங்க, என்ன சார் அர்த்தம்? சிரிச்சா நான் குறைஞ்சா போயிருவீங்க. இவர்கிட்ட போக முடியாது சார். கழிச்சா நான் உங்களை தான் சார் நம்புறேன். அவர் அங்கே எங்கேயோ பார்த்துருக்காரியா? என்ன தான் பார்க்குறீங்களா?
முகரக்கட்டையை தான் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் சொன்னேன். அவர் டீசெண்டாக சொல்லியிருப்பாரியா? நான் என்ன ரொம்ப டீசெண்டாக தானே சொன்னேன். சரி ஓகே சார். ஆளெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க. ஓவராக கலைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கிளம்பிட்டேன் நான். பிடிச்சிக்கலாமா? அப்போவே தெரியும் எனக்கு. கையில் இந்த ஸ்டாப்பு கொடுக்கும் போதே நினச்சேன், பாலாஜி உனக்கு ஸ்டாப்டான்னு. இதை ஸ்டாப்பு இல்லை, பெரிய ஆப்புன்னு. தெரியாதனமாக வந்துட்டேன் நான். ஓகே சார். எனிவே நீங்கள் சிரிக்காம வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முடிச்சுக்கிறேன் கடையை. வெரி குட் வடிவேல் பாலாஜி. நல்லா ட்ரை பண்ணீங்க. முடிஞ்சிருச்சு பர்ஃபார்மன்ஸ்.